முதல் தேசிய விருது கவிஞருக்கு. நதிகள் பிறக்கும் இடம் பலவா, எல்லா நதியும் கலக்கும் இடம் கடலா. இது இந்து முஸ்லிம் ஒற்றுமையை, சமய ஒற்றுமையை வலியுறுத்தும் குழந்தையின் தெய்வம் என்ற திரைப்படத்திற்காக கவிஞர் எழுதிய பாடல். குழந்தைக்காக என்று எழுதிய படத்திற்காக கவிஞருக்கு தேசிய விருது. இந்த தேசிய விருது வழங்கும் விழாக்களிலே ஒரு நடைமுறை உண்டு. விருது கொடுப்பதற்கு முதல் நாளே நீங்கள் போய்விட வேண்டும். ஒரு ஒத்திகை விழா, எந்த பக்கமாக ஏறி வர வேண்டும், எப்படி போய் நிற்க வேண்டும், எப்படி திரும்ப வேண்டும், எப்படி பின்புறத்தை காட்டக்கூடாது, இப்படிலாம் சில நடைமுறைகள் இருக்கிறது. இதெல்லாம் முதல் நாள் ஒத்திகையெல்லாம் நடந்து முடிஞ்சு விடும். கவிஞர் ஒத்திகைக்கு போனார். ஒத்திகையெல்லாம் முடிஞ்சது. மறுநாள் விருது வழங்கும் விழா. கவிஞர் தூங்கிட்டார். விழாவுக்கு போகல. தேசிய விருது அப்புறமா எந்திரிச்சு போலாமையா அப்படின்னு எங்கன்னு அப்படின்னு கூட இருக்கிறவங்க கேட்கறாங்க. விருது வாங்கிறதுக்கு அன்னைக்கு விழா முடிஞ்சிருச்சுங்க. கொஞ்சம் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் பர்சனலாக யோசிச்சுக்கல. நம்ம வந்து இவங்க நீங்க என்ன சொன்னீங்க, படிக்கும்போது எப்படி படிக்கிறோம், எப்படி ஒர்க் பண்றோம்லாம் கேட்டேன். எப்பவுமே ஒருத்தரை பத்தி பேசும்போது அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன செய்வோம்னு யோசிச்சு பார்க்கணும். அப்படி வச்சு பார்த்தா தான் அவங்க உயரமே நமக்கு தெரியும். உதாரணமா இந்த அரங்கத்துல நான் உள்பட ஒரு தேசிய விருதுன்னா 4 நாள் தூங்க மாட்டோம். நம்ம விருது வாங்குறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாலே போய் அங்க உட்காந்துருவோம். ஒரு 50-500 சொந்தக்காரருக்காவது வயிறு இருந்தாலும் பரவாயில்லைன்னு அதை சொல்லி விட்டுருவோம். அவர் திரும்பி வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஒரு 2 விழா, விருது பெற்றதுக்கு அது ஒரு விழா. எப்படின்னா அதை எப்படிலாம் கொண்டாடணுமோ எப்படிலாம் கொண்டாடணும். ஒரு மனுஷன் தூங்கி எந்திரிக்கிறார். என்ன போகலாமா, எங்கே விருது விழா முடிஞ்சிருச்சுங்க. அப்படியா, தூங்கிட்டேன்னா ஆமா கொடுத்து விட சொல்ல. அவ்வளோதான். ஒரு பதட்டமோ ஐயோ போகலையே, விருதை வாங்காம விட்டுட்டேங்க, ஒன்றும் கிடையாது, கொடுத்து விட சொல்ல. வந்து இறங்கிட்டார். அந்த வாரம் குமுதத்துக்கு கவிதை கொடுக்கணும். அந்த வாரம் குமுதத்துக்கு கவிதை கொடுக்கணும். ஒரு கவிஞர் விருது வேண்டாம்னு சொல்றாங்க. சொல்றேன், விருது வாங்க போனவர் தான்.